வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளி ஸ்வீட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுருந்தேன் ரஸ்மலாய். ஸோ நம்ம இன்றைக்கி ரஸ்மலாய் பெங்காலி ஸ்வீட் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இது 1 லிட்டர் பால் நல்லா ஆல்ரெடி ஒரு தடவை நல்லா காய்ச்சிட்டேன். இது சூடாகவே இருக்குது. இது பொங்கி வந்ததுக்கப்புறமா அணைச்சிருங்கோ. அணைச்சதுக்கப்புறமா நான் எலுமிச்சம்பழம் விடுறேன். எலுமிச்சம்பழம் வேண்டாம் அப்படிங்கிறவா வினிகர் விடுங்கோ. இது எவ்வளோ பால் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 லிட்டர் மில்க்கு. அதுக்கு இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை நான் விடுறேன். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்படி கலரிண்டே இருந்தேன்னா தெரிஞ்சிடும். இது வந்து நல்லா தண்ணியும் சக்கையுமா ஆயிடணும். அந்தளவுக்கு இது பண்ணணும். போரில் உங்களுக்கு அந்த எலுமிச்சம்பழம்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக பிரியறது பாருங்க. நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த ஸ்டேஜில் இப்படியே பண்ணியிருந்தாலே அது அழகாக தண்ணி தனியாக இந்த என்ன சொல்கிறது பன்னீர் தனியாக வந்துடும். இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரம் அடியில் வச்சுருக்கேன். ஏதாவது என்ன பாத்திரம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துணி க்ளீன் துணி போட்டு இது கொதிக்கும். அப்படி கையோடு நீங்கள் இதை அமுத்த முடியாது. ஆனால் இந்த பாத்திரத்தில் இப்படி திருப்பி வச்சுண்டு இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இது போகணும். அதுக்கோசரம் இது நல்ல கோல்டு வாட்டர். இது ஆக்சுவலி வே வாட்டர்னு சொல்லுவா. இதை நீங்கள் வேறு எதுக்காக சப்ஜி பண்ணுறதுக்கெலாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை ஐஸ் வாட்டர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ சுடாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு நமக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுது. அடுத்தடுத்த ஸ்டெப் அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்ம இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ரபடிக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன பால் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது ஆக்சுவலி நான் அது வாங்கினது பசும்பால். பசும்பாலாக இருந்தால் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். அப்படி கிடைக்கலன்னா அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆவினோடதோ இல்லை உங்களுக்கு என்ன பால் கிடைக்கிறதோ அமுல்து எதாக இருந்தாலும் இந்த டோன்டு மில்க் பரவாயில்ல, அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி திரித்து இந்த மாதிரி பன்னீர் ஆக்கிக்கலாம். இது நல்லா கொதித்து இதாகணும். கொஞ்ச நாள் கொதி வரட்டும். இது பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிருக்கு பாருங்க. இது என்ன பண்ணணுன்னா, கொஞ்ச நாளைக்கு இதை நல்லா அழுத்தி அழுத்தி தேய்க்கணும். கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால தப்பு கிடையாது. கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் அந்த பேட்டிஸும் நல்லா வரும். ரொம்ப ஃபுல்லாக ட்ரை ஆகிடுதுன்னா நீங்கள் கொஞ்சம் வேணால் தண்ணி தெளிச்சிக்கிறீங்கன்னா தெளிச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாளை மாமி நாங்கள் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் இது தேய்ச்சேல்னா தான் நல்லா வரும். நம்பர் 1. நம்பர் 2, ரெடிமேட் பன்னீர் வாங்கி பண்ணினோன்னா நல்லா வருமா கேட்டேன்னா வராது. கண்டிப்பாக வராது, திரிஞ்சு போய்டும். இது ரசகுல்லா எல்லாத்துக்குமே பன்னீரை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இது பண்ணுறதுல தான் நல்லா வரத்துக்கு உண்டான சான்ஸே இருக்குது. நீங்கள் கடையிலலாம் போனேன்னா இதெல்லாம் இவ்வளோ விலை கொடுத்து நீங்கள் வாங்குறேன்னா இதுக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்குங்கிறதுனால தான் இவ்வளோ விலையாடுது இதெல்லாம். இது இந்த ரபடிக்கான பால் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு 1/2 லிட்டர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒன்றும் ஒட்டாத மாதிரி இருக்கும்.
இது நல்லா தேக்க 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 இதில் இருக்கிற இந்த க்ரீஸ் வந்து நம்ம கைக்கு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. மைதா ஆர் கார்ன்ஃப்ளவர் எது போட்டாலும் பரவாயில்ல, ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி கொதிக்கிறது. இது கேசர் ரஸ்மலாய்ங்கிறதுனால நான் குங்குமப்பூ ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியே சுடுற பாலில் போட்டு வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணுறேன். இல்லை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கேசர் யூஸ் பண்ணல அப்படிங்கிறவ வந்து ஜஸ்ட் நீங்கள் குங்குமப்பூ பதிலாக அதில் கேசரி கலர் போட்டுக்கிறேன்லாம் போட்டுக்கோங்க. பட் எனிஹோ இப்படி பண்ணினா தான் இதுக்கு ஒரு நல்ல வாசனை, நல்ல ஒரு டேஸ்ட் அரோமாவோடு இருக்கும். முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இது அதோடையும் கொஞ்சம் நாள் கொதிக்கட்டும். நான் இது தேக்க ஆரம்பித்து 10 நிமிஷம்தான் ஆகுது. இந்த ஸ்டேஜில் இதில் பாதாம் கட் பண்ணது ஒரு 2 ஸ்லைஸ் பண்ணது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணதும் ஒரு 2 ஸ்பூன், கேஷ்யூ அதே மாதிரி 2 டீஸ்பூன். அதெல்லாம் சின்ன டீஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. எல்லாமே சேர்ந்து இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை தேய்ச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன இது எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டினேன்னா சைடெல்லாம் வெடிப்பு வராத இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டுன்னா சரியாக இருக்குன்னு அர்த்தம். சைடில் வெடிப்பு வந்ததுன்னா நீங்கள் இன்னும் தேய்க்கணும்னு அர்த்தம். ஆனால் இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இது சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த பாலை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏடு இருக்கணும் வழியே ஃபுல்லாக ரொம்பவே ஏடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கன்சிஸ்டன்சி தெரியுது அவங்களுக்கு. இது கொஞ்சம் ஆறினா இன்னும் திக்காகிடும். இது நம்ம வந்து இந்த பேட்டிஸ் மேலே விடுறதுக்கு இது சரியாக இருக்கும். அடுப்பை அடைச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இன்னும் அந்த ரபடியில் சர்க்கரை போடலை. அது சர்க்கரை போட்டதுக்கப்புறமா அது தனியாக கொதிக்க விடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேட்டிஸ் கொதிக்க விடணும் இல்லையா, அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 1 கப் சர்க்கரை, 1 2 3 ஒரு 3.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். எந்த கப்பால் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் ஒரு 3.5 கப்பு தண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம். ஒரு சின்ன சைஸை ஒரு கோலிகுண்டு, பெரிய கோலிகுண்டு சைஸ் எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் நல்லா வச்சு முதல்ல அது மாதிரி ரப் பண்ணி தேய்ங்க போகிறோம். தேய்ச்சிட்டு இது ரவுண்டாக வரும். ஜஸ்ட்டு உள்ளங்கையால் ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ஈவனாக ஆக்கிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஈவனாக இருந்ததுன்னா ஒரு சைடு குண்டா ஒரு சைடு எதுவாக இல்லாத ஈவனாக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தலைச்சுடணும். நல்லா ஒன்று இந்தந்த சைஸ்க்கு தான் போடுறோம். இது எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு 25 மினிட்ஸ் கிட்டக்க இதை வேக விடணும். இதை நான் இதில் போடுறேன். அதே மாதிரி கையில் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இது தேக்கத்தே அதுலேருந்து வந்திருக்கிற நெய் பாருங்க, இப்படி இருக்கணும். அது வரணும். அது வந்தால் தான் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை மூடி போட்டு
25 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது 20 மினிட்ஸ் நம்ம இதை விட்டாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, தெரியுறதா? நம்ம சின்னதாக உருட்டி போட்டிருந்தோம், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அடுப்பை அணைச்சிட்றேன். கொஞ்சம் இதில் இருக்கிற இந்த இது போகட்டும். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. நீங்கள் வந்து இப்படி ஒரு பேட்டிஸ் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணுங்க. இது நம்ம முன்னாடி எதுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுவும் சூடாக இருந்து பாலும் சூடாக இருந்தது வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது மிக்ஸ் ஆகி உடஞ்சி போயிடும். ஸோ இது நல்லா நம்ம முதல்ல ஆற விட்டுட்டு திருப்பி பாலில் சுகர் போட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இது மேலே விட்டு நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கெல்லாம் ஸ்வீட்னா கேட்கவே வேண்டாம். அதுவும் இந்த மாதிரி ரசமலாய்னா கேட்கவே வேண்டாம். அவ்வளோ நல்லா இருக்கும் நிச்சயமாக. ரொம்ப டைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணாதீங்க, லைட்டாக அப்படியே அமுத்தினேன்னா போதும். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் வரணும்னு தான். ஏன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நீங்கள் டைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உடஞ்சி போய்டும் அப்படியே. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒன்றே உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. இப்படி பண்ணேன்னால வந்துடும். இப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாலுக்கு உங்களுக்கு இது பண்ணுறேன். அந்த பேடா வேகிறதுக்கு வந்து 250 ml போட்டோம். 250 ml 250 கிராம்ஸ். ஸோ 250 கிராம் அதுக்கோசரம் போட்டோம். இதுக்கு நம்ம வந்து 1/2 கப்பு 120 கிராம்ஸ் போட்டேன்னா போகிறோம். 100 கிராம்ஸ் போட்டாலே போகிறோம் என்ன கேட்டேன்னா. நீங்கள் இந்த மாதிரி 1/2 கப் இருக்குன்னா 1/2 கப் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இது ஆறின் இருக்குது. இந்த பாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரை போட்டப்புறம் அது கொஞ்சம் நீட்டுக்கும், அதுக்கோசரம் ஒரு கொஞ்சம் நாழி இதை கொதிக்க விட்டு அப்படியே எடுத்து இதில் பரிமாறணுன்னா. ஆனால் அதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. அப்போ தான் அது நல்லா இந்த பேடாக்குள்ளெல்லாம் அந்த பாலோட வாசனை, குங்குமப்பூவோட வாசனை எல்லாம் இறங்கிக்கும். இதெல்லாம் கடையில் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்றது இல்லை. கண்டிப்பாக நம்மளால் ஆற்றுலேயே பண்ண முடியும். பார்க்க போனேன்னா இந்த 1 லிட்டர் மில்கில் இதில் 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 பேடா வந்திருக்கு. 16 பேடா இருக்குது. நீங்கள் வந்து கடையில் வாங்கினேன்னா உங்களுக்கே தெரியும் ஒன்று என்ன விலை இருக்கும்னு. நீங்கள் 16 பேடா பண்ணி எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி வரும். இந்த தண்ணி மட்டும் வடித்து எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு சைடில் தெரியறதா நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல அது எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் அந்த தண்ணி வடியும். அதை வடித்து எடுத்துட்டுருவோம். ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டேன் நான். முதல்ல இதை நிஜமானுமே சொல்கிறேன், அவ்வளோ நன்னா வந்திருக்கு. காமாட்சிக்கு தான் முதல்ல இது நன்றி சொல்லி அவளுக்கு தான் நைவேத்தியத்தை பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் எதில் மிஸ்டேக் வரும்னா இந்த பேடா பண்டல் பார்த்தீங்களா, இதில் தான் ப்ராப்ளம் ஆகும். உடஞ்சி போய்டுதும்பா, இல்லை அந்த சக்கரை தண்ணியில் இது பண்ணுறது அப்படியே கரைஞ்சி போய்டுதுன்னு சொல்லுவாள். அதுக்கு காரணம் வந்து நீங்கள் அந்த டைம் கொடுத்து அதை நன்னா தேக்கலைன்னா அது கரைஞ்சி போகும். இல்லை அந்த கொஞ்சம் பைண்டிங்க்கு அந்த ஒரே ஒரு ஸ்பூன் ஒன்று உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, இல்லை மைதா போட்டுக்கோங்க, ஏதாவது ஒன்று போட்டு தேய்ச்சேன்னா அது வரும். கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அது நல்லா தேக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. அவ்வளோதான். இது சக்கரை நல்லா கரைஞ்சிடுத்து, பாலும் நல்லா சூடாக எடுத்து. ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு இது மேலேயா ஜோரான ரஸ்மலாய் ரெடி ஆகிடுது.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நட்ஸ் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் வேணும் அதான் வேணுன்றதில்ல. பிஸ்தாச்சு வாங்க முடியல அப்படின்னா வெறுமை கேஷ்யூவும் பாதாமும் மட்டும் போடுங்க. பாதாமும் இல்லைம்மா எங்களுக்கு வெறும் அப் டு யூ, பியூர்லி உங்களுக்கு எது பிடிக்குமோ எது முடியுமோ எது வேணுமோ அதை மட்டும் போட்டு பண்ணிக்கோங்க. முடியும் இது நல்லா அப்படியே இந்த பாலோடு இது ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்படியே உள்ளுக்குள்ளெல்லாம் இந்த பாலோட இது போய்க்கும் அப்படியே. அப்போ முன்னாடியே உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் ஊறின அப்புறமா இதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக. எல்லாருக்கும் இது உபயோகமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.